கண் மருத்துவமனை சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ இதன் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் இது சிறப்பாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆக்சிடென்ட்டில் வந்து முதலிடம் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்த இடம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நம்ம 2வது இடத்துக்கு இருக்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, போக்குவரத்து துறையும் சரி மிக கடுமையாக அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றோம். விபத்து தடுப்பு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த விபத்தை தவிர்க்க முடியும். அதர்வைஸ் நாங்களோ அல்லது டிராஃபிக்லையோ யார் முயற்சி செய்தாலும் விபத்தை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏர்லி ஸ்டார்ட். மேஜரா 2 வீலர் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகம். ரொம்ப எங்களால் சொல்ல முடியல. ஒரு 10 ஆக்சிடென்ட் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 வீலர் வந்து கிட்டத்தட்ட 8 ஆக்சிடென்ட் ஆகிட்டோம். எனக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாரு. சரி, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அவர் சொன்னதுதான். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கேம்ப் ரெடி பண்ணியிருக்க வாசனைக்கருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம்னா இது வந்து ஒரு 20 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. இந்த 20 வருஷம் வேலிடிட்டிக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி லைசன்ஸ் எடுக்கும்போது ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜருமே நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கோம். இது இருசக்கர வாகனம் ஓட்டும்பொழுது கண்டிப்பாக நான் ஹெல்மெட் போடுவேன். அப்படி யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் போடாமல் இருந்தால் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி சீட் பெல்ட் போடாமல் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வண்டியில் ஏதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. அதை எல்லாம் விட ஓட்டுநர் நண்பர்களுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய விபத்துகள் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல், அதாவது ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி இப்போ எல்லாமே வந்து லைட் எல்லாமே வந்து முதல்ல விட ரொம்ப பிரைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதை தவிர்க்கிறதோட இல்லாமல் எல்லா ஓட்டுநருமே முடிஞ்ச அளவுக்கு வருஷம் ஒரு தடவையாவது ஐ டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்கிட்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எப்படி 2வது இடத்துல இருக்குதோ அதை வந்து நம்ம கடைசி மாவட்டமாக கொண்டு வர்றது அதனுடைய முயற்சி தான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய ஒரு சின்ன நிகழ்வு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வந்து விபத்தில்லா ஒரு மாவட்டமாக உருவாக்கலாம். அதுக்கு உங்களுடைய முயற்சி தேவை. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ செக்அப் கேம்ப் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஹை செக் பண்ணி நம்மளோட ஆக்சிடென்ட் ஆகிறது முழுமையாக தவிர்க்கலாம். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிட்டேன். அதை நீங்களும் பயனடைங்கிறத சொல்லிட்டேன். ஃப்ரீ ஐ செக்அப் ஃபார் டிரைவர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் சார் சொல்லியாச்சு எப்படி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாம் பண்ணணும். ஸோ கண்ணில் முக்கியம் ஸ்பெக்ஸ் போடணும். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடல பார்வை சரி இல்லைதா எதுவும் தெரியாது. இல்லைதா டஸ்ட் பூச்சி எல்லாம் 2 வீலர் டிரைவ் பண்ண டைமில் போடும். ஸோ ஸ்பெக்ஸ் போடணும். இங்கே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க பார்வை எதை கம்மி இருக்குதா, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு சரி பண்ண முடியும். கிளேர் இருக்கு, நீங்க எப்படி லைட் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்க கிளேர் வரும். போரே இருக்குதா எப்படி கிளேர் ஜாஸ்தி வரும். ஸோ போரே ஆப்ரேஷன் நம்ம கிட்ட ஃப்ரீ இப்போ கேம்ப்ல போகிறது இருக்கு. ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி இதை போரே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். We are providing all the facilities. Even after 18 you will get the driving license. Some people will be having the refractive error of myopia or minus number or plus number. You have to wear the glasses, then only you can drive. And people who will cross 40 years, they'll also have reading glasses. They'll also should wear the glasses. We have the best opticals here. And regarding the let it be from the forehead body till the retina, all the cornea services, cataract and diabetic retinopathy services, everything we are providing. Please utilize. We'll be having the free consultation, free checkup and also the free surgery from January 11 to February 11. Please make use of it and get your eyes checked. You see, everything has been explained by my colleagues, both of them. And only thing I request,
If you feel any vision defect, don't neglect. Come immediately and get it checked so that you will be good enough to see properly and try properly. And this is frequently, I mean to say, may not be there any vision defect, but monthly or 2 monthly once we get it checked, free checkup is going on. So don't neglect. Please come, please come, please come. இயர்லி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து வெளியில் போகல சேஃப்டியாக இருக்கணும். நம்ம வெளியில் போகல நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம சில பார்த்தீங்கன்னா கடந்த சில நாளாக பார்த்தீங்கன்னா விதவைகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர் 2 வீலரும் சரி 4 வீலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூனால பார்த்தீங்கன்னா சேஃப்டி இதனால விதவைகள் ஆகிருக்காங்க. குழந்தைங்களுக்கு சம் இஷ்யூ ஆகுது சரிங்களா. அதனால வெளியில் போகணும், நம்ம குடும்பத்தில் எல்லாமே இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த சேஃப்டி பாருங்க. சாலை பாதுகாப்பு மருத்துவ முகாம் வந்து இங்கே நடத்திருக்காங்க. அது 23 நடக்க போகுது. நம்ம ஓட்டுநர் சொன்ன 5 பேர் வந்து தவறாமல் கலந்துக்கணும். முக்கியமாக சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ விதிமுறைகள் என்ன விதிமுறைகள் அப்படின்னா நம்ம வண்டி போய் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது, டேக்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது தவிர்த்தாலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ விதிமுறைகள் எதுவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக ஐ செக்அப் பண்ணணும். அதே மாதிரி வாகனமும் பராமரிக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ஓட்டுநர் அளவு கண்டிப்பாக செய்யணும். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தும் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தும் வாசர் நாயக்கர் மருத்துவமனைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ வந்துட்டு இருக்கிறப்பா திருத்துற பஸ் சாமி. சார் கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. இதெல்லாம் ஒரு கண் குறைபாடாக கூட இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாமல். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம டிராவலில் கூட சில இடத்துல ரெட் பிளிங்கர்ஸ் இருக்கும், அதை கூட இருந்தோம். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களால கட்டாயம் இன்னும் நம்ம பின்னோக்கி போயிருக்கு. அப்போ இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம புரியல கம்ப்ளீட் ஆயிருக்கும். கன்ஃபார்ம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ்.